தியானம். தியான ஸ்லோகங்களை பார்க்குறோம். ஒன்னாவது தியான ஸ்லோகம். சிந்தூராருண விக்கிரஹாம் த்ரிநயனாம் மாணிக்யமௌலிஸ்புரத்தாராநாயகசேகராம் ஸ்மிதமுகீம் ஆபீனவச்சோருஹாம் பாணிभ्यामलिपूर्णरत्नचषकं रक्तोल्पलं बिभ्रतीं सौम्यां रत्नगडस्थरक्तचरणां ध्यायेत् परामम्बिकाम्. സിന്ദൂര அருண விக்கிரகம். குங்கும கலர். அந்த குங்கும கலர் அப்படிங்கிறது அருணவர்ணமாக்கும். நல்ல சிகப்பு கலர். அப்படி ஒரு சிகப்பு கலர்லயாக்கும் தேவியோடு விக்கிரகமான சரீரம். தேவி ஜொலிச்சு நிற்கிறா. த்ரிநயனாம். മൂന്ന് കണ്ണുകളാക്കും ദേവിക്ക് ഉള്ളത്. தேவியோடு அருணவர்ணம் அப்படிங்கிறது ரஜோகுணத்தை குறிக்கிறது. மூணு கண்ணு அப்படின்னு சொல்லறத சூரிய சந்திர அக்னியா இருக்கிற மூணு கண்கள். ஞான திருஷ்டியோடு கூடி இருக்கிற தேவியோடு கண்கள். ஒன்னான நான் பலதாயி தீரட்டும் அப்படின்னு நினைச்சுண்டாக்கும் தேவி சிருஷ்டி பண்றா. ஒன்னானது பலதாகணும் அப்படின்னா ரஜோ குணம் உண்டாகணும், ஸ்பந்தனம் உண்டாகணும், சலனம் உண்டாகணும். ரஜோகுணம் அப்படிங்கிறது சிகப்பு கலராக்கும். இப்படியெல்லாம் இருக்கிற காரண காரிய சகிதமாக்கும் தேவியோடு ரூப வர்ணனை. മാണിക്യ മൗലിസ്പുരം. ദേവിയോട് കിരീടം മാണിക്യ കല്ലുകൾ പതിപ്പിച്ചതാലേ മിന്നിത്തിളങ്ങുന്നത്. താരാനായക ശേഖരാം. ദേവിയോട് கிரீடத்துக்கு மேல சந்திரக்கலை. தாராநாயகன் அப்படிங்கிறது சந்திரன், நட்சத்திர ராஜா. சந்திரன்
மின்னி திளங்குறார். கிரீடத்துக்கு மேல சந்திரக்கலை அலங்காரமாயிட்டு ஜொலிச்சு நிற்கிறது. ஸ்மிதமுகி, அழகான புன்னகையோடு கூடின தேவியோடு முகம். எப்பவும் தேவி புன்னகையோடு கூடிட்டு இருக்கா. ஆபீன வட்சோருஹாம், தேவியோடு மாறிடம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்குமான வாத்சல்யத்தை சுரக்கிறது. பாணிபியாம், தேவியோடு ரெண்டு கையில அழி சனன வண்டு, செந்தாமரப்பூ மாதிரி இருக்கிற கையாக்கும் தேவிக்குள்ளது. அந்த செந்தாமரப்பூ மாதிரி இருக்கிற கைகளோடு சுகந்தத்தை அனுபவிக்கிறதுக்காயிட்டு வண்டுகள் பாரி பறக்கிறது. பாணிபியாம் அளிபூர்ண ரத்ன சஷகம், ரெண்டு கையிலையும் வண்டுகள் பாரி பறந்துருக்கு. அப்படி இருக்கிற ரெண்டு கைகளில ரத்ன கும்பங்களில தேவி அமிர்த கும்பம் வச்சுருக்கா. ரத்தோல்பலம் பிப்ரதி, இது கூடாதக்கு தேவியோடு கையில சிகப்பு கலர் தாமரை இப்படி சுற்றி கறக்கின்னு இருக்கா. சௌமிய பாவத்தில் இருக்கிறவளாக்கும் தேவி, அதனால சௌமியாம். ரத்ன கடஸ்த ரக்த சரணாம், தேவியோடு பாதம் ஒரு ரத்னம் பதிப்பிச்ச குடத்துக்கு மேல சிகப்பு கலர்ல இருக்கிற துடுத்த தேவியோட சாஃப்டான பாதத்தை ஏற்றி வச்சுருக்கா. தியாயேத் பராம் அம்பிகாம், இப்படியெல்லாம் இருக்கிற பராசக்தியான தேவியை நான் இதா தியானிக்கிறேன். இதாக்கும் ஒன்னாவது தியான மந்திரம். தேவியோடு இந்த ரூபம் தியானிக்கிறத நம்மளோட சுபாவம் நன்னாகும். தேவியோடு கையில ரத்ன கும்பம் இருக்கு. அந்த குடத்துக்கு சுற்றும் வண்டுகள் இப்படி பாரி பறக்கிறது. தாமரை அப்படிங்கிறது வைராகியத்தோடு சின்னமாக்கும். தண்ணியிலேந்து உயர்ந்து நிற்கும் தாமரை. விஷய சுகத்திலேந்து விடுபட்டு பகவானை ஜபிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஒரு பக்தனுக்கு மனோநியந்திரணம்
இந்திரிய நியந்திரணம், அவனிலேயே சந்தோஷம் கண்டத்துறதுக்கான முயற்சி, அனுகூலவும் பிரதிகூலவுமான சாகச்சரியங்களில் மனசு தளராம நிற்கிற அந்த சமபாவனை, ஸ்ரத்தை, குருவாக்கியத்திலையும் சாஸ்திர வாக்கியத்திலையும் இருக்கிற அசையாத நம்பிக்கை, சமாதானம், இதெல்லாம் உண்டாகணும். இதெல்லாமாக்கும் ஷட் பதங்களாயிருக்கிற வண்டுகள். ரத்னகும்பத்தில் விவேகமும் வைராகியவுமான ரத்னங்கள் இருக்கு. தேவியோடு 2 கையில 2 ரத்ன கும்பங்களாக்கம் உள்ளது. ஷட் பதங்களா இருக்கிற வண்டுகளாக்கும் பாரி பறக்கிறது. മാനവൻ മാധവനായിട്ട് മാറണം. നമ്മളോട് മനസ്സ് ദേവിയോട് ചുറ്റും വണ്ടുകളായിട്ട് പാറിപ്പറക്കണം. നരനിലേന്ത് നാരായണനുക്കാന മാറ്റം. മനുഷ്യൻ നാരായണനായിട്ട് മാറത്തുക്കാന ഒരു ചാൻസ് ആക്കും இந்த മനുഷ്യ ജന്മം. മാതൃത്വത്തോട് സിംബോളായിട്ടാക്കും ദേവിയോട് സ്തനങ്ങളെ ചൊല്ലപ്പെടുന്നത്. മാതൃത്വം പ്രൊട്ടക്ഷൻ ആക്കും, കാരുണ്യമാക്കും, ത്യാഗമാക്കും, ദയയാക്കും, പ്രേമമാക്കും. புருஷனிலையும் இந்த மாதൃത്വ பாவம் அப்படிங்கிறது இருக்கு. നിഷ്കാമ പ്രേമ രൂപമാക്കും ദേവി. ദേവിയോട് സ്ഥലങ്ങളിലെ ഒരു ഭാഗത്തിലെ ജ്ഞാനാമൃതവും അതേമാതിരി ഒരു ഭാഗത്തിലെ ദയയും കാരുണ്യവും എല്ലാമാക്കും ഇருக்கு. പ്രേമാമൃതം. രത്നകുടത്തിലെ ദേവിയോട് சிகந்த பாதங்களை வச்சிருக்கா தேவி. அந்த குடத்துல இருக்கிற ரத்னங்கள் சர்வ ஐஸ்வர்யங்களாக்கும், அஷ்ட ஐஸ்வர்யங்களாக்கும் உள்ளது. திருப்பாதம் அப்படிங்கிறது தேவியோடு திருப்பாதம் ஐஸ்வர்யமாக்கும். சரணாகதி அடையற பக்தனில தேவி எல்லாவித ஐஸ்வர்யங்களையும் கொடுத்து அனுகிரகிப்பள். இത്രയുമാക്കും இந்த முதல் தியான ஸ்லோகம் வழியா நம்ம பார்த்தது. சிந்தூராருண விக்கிரஹாம் கிருணயனாம் மாணிக்யமௌலிஸ்புரத்தாராநாயகசேகராம் ஸ்மிதமுகீம் ஆபீனவச்சோருஹாம் பாணிभ्यामणिपूर्णरत्नचषकं रक्तोल्पलं बिभ्रतीं सौम्यां रत्नगडस्थरक्तचरणां ध्यायेत् पराम् अम्बिकाम्. பிரம்மாண்ட புராணத்தில் இருக்கிற தியான ஸ்லோகமாக்கும் இப்ப நம்ம பார்த்தது. ലളിതാ സഹസ്രനാമ ഗ്രന്ഥത്തിലെ 4 தியான ஸ்லோகங்களாக்கம் உள்ளது. இப்ப நம்ம பார்த்த தியான ஸ்லோகம் மட்டும்தான் பிரம்மாண்ட புராணத்தில் இருக்கிற தியான ஸ்லோகம். அதுக்கப்புறமா இருக்கிற 3 தியான ஸ்லோகங்களும் வேற வேற கிரந்தங்களில் இருக்கிற தியான ஸ்லோகங்களாக்கும். ரெண்டாவது தியான ஸ்லோகம்
ध्यायेत् पद्मासनस्तां विकसितवदनां पद्मभद्रायदाक्षीं हेमाभां पीतवस्त्रां करकलिदलसत् हेमपद्माम्बराङ्गीं सर्वालङ्कारयुक्तां सततमभयदां भक्तनम्रां भवानीं श्रीविद्यां शान्तमूर्तिं सकलसुरनुदां सर्वसम्पत्प्रदात्रीम्. மகாதேவ பத்னி, இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிற அந்த பவானிய, அந்த மகாதேவ பத்னிய நான் இதா தியானிக்கிறேன் அப்படிங்கிறதாக்கும் ரெண்டாவது தியான ஸ்லோகம். அந்த பவானி தேவி எந்த மாதிரி ஒரு ரூபத்திலேயாக்கும் பக்தர்களுக்கு தியானிக்கிறதுக்கு மனசுக்குள்ள ரொம்ப இருக்கிறா அப்படிங்கிறதையாக்கும் இங்க வர்ணிக்கப்படுறது. பத்மாசனஸ்தாம், தாமரப்பூவுல உட்கார்ந்து இருக்கிற தேவி. தேவியோடு வதனம், முகம் அப்படிங்கிறது விகசிதம், அழகா புன்னகையோடு கூடிட்டு இருக்கிற முகம். பத்மபத்ரம், தாமர இதழ் மாதிரி ஆயதம் விகசிச்ச அச்சீம் கண்கள் இருக்கிற தேவி. ஹேமாபாம், சொர்ண வர்ணம் இருக்கிற தேவி. மஞ்ச கலர்ல பட்டு வஸ்திரம் உடுத்தின் இருக்கிற தேவி. பீதவஸ்திராம், ஹேமாபாம் பீதவஸ்திராம், சொர்ண கலர் இருக்கிற தேவி. மஞ்ச கலர் பட்டு வஸ்திரங்களை தரிச்சுட்டு இருக்கிற தேவி. கர கலித, கையில சேர்ந்து இருக்கிற லசது பிரகாசிக்கிற ஹேம பத்மா, சொர்ண தாமரை வச்சுட்டு இருக்கா தேவி. வராங்கி, சிரேஷ்டமான அழகியாக்கும் தேவி. தேவியோட சரீர அழகு ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம். சர்வ அலங்காரயுக்தம், ரொம்ப ரொம்ப அழகியான தேவி. ரொம்ப ரொம்ப அலங்காரங்களை பண்ணிட்டு இப்படி ஜொலிக்கிறா. சததம், எப்பவும் எல்லாருக்கும். அபயதாம், பயத்தை இல்லாம ஆக்கிறவளாக்கும் தேவி. பக்த நம்ராம், பக்தர்களால நமஸ்கரிக்கப்படுறவளாக்கும் இந்த தேவி. அப்படி இருக்கிற பவானி தேவியான அந்த சிவபத்னி. ஸ்ரீவித்யா, மந்திரஸ்வரூபிணியும் ஞானஸ்வரூபிணியுமாய் இருக்கிற தேவி. சாந்தமூர்த்தி, சௌமிய ரூபிணியாய் இருக்கிற தேவி. சகல சுரனுதாம், எல்லா தேவர்களாலேயும் துதிக்கப்படுற தேவி. சர்வ சம்பத் பிரதாத்ரி, எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கறதுக்கு எபிலிட்டி இருக்கிற தேவி. அப்படி இருக்கிற பவானி தேவியை நான் இதா நமஸ்காரம் பண்றேன். ரொம்ப அழகான ஆபரணங்கள் தரிச்சுருக்கிற பவானி தேவி. மனச தேவியோட ரூபத்துக்கு அட்ராக்ட் பண்றதுக்காக்கும் தியான ஸ்லோகத்துல தேவிக்கு அலங்காரங்களோடு கூடிட்டு இருக்கிற தேவியை சொல்றது.
தேவர்கள் தேவியை ஆராதிக்கிறா. தேவர்கள் அப்படின்னு சொன்னானா இந்திரியங்களோடு அடிஸ்தான தேவதைகளாக்கும். கண்ணு காணறதுக்கு நேத்ரேந்திரியம் அப்படிங்கிற இந்திரிய சக்தி பிரவர்த்திக்கணும். கண்ணு மட்டும் இருந்தா பத்தாது, அதுக்கு ஒரு சக்தி இருந்தாதான் அந்த கண்ணால எல்லாம் பார்க்கறதுக்கு சாதிக்கும். இந்த உலக அனுபவங்களை தரது இந்திரியங்களாக்கும். காணறது, கேட்கறது, மணக்கிறது, ருச்சிக்கிறது, ஸ்பர்ஷிக்கிறது, இப்படி இருக்கிற 5 விதத்திலேயாக்கும் இந்த உலக அனுபவம் நமக்குள்ள வந்து சேருறது. எல்லா இந்திரிய சக்திகளும் പ്രവർത്തിக்கிற ഒരു സോഴ്സാക്കും ദേവിയോട് ചൈതന്യം. ഇന്ദ്രിയ ശക്തികളാക്കും ദേവர்கள். ഉദാഹരണമായിട്ട് കരണ്ടോട് സാന്നിധ്യം ഇരുന്നാത്താൻ ബൾബ് കത്തും. ബൾബ് തെളിഞ്ഞ് പ്രകാശിക്കണം அப்படின்னா കരണ്ട് വേണം. പവർ കട്ടാനാ ബൾബ് പ്രകാശിക്കാது. കരണ്ട് ദേവിയും ബൾബ് ഇന്ദ്രിയവുമാക്കും அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு வேணுமானா பாரிக்கலாம். 2 குணங்களாக்கும், தேவகுணവും அசுரகுணവും. நம்மளோட மனசா இருக்கிற குருட்சேத்திரத்துல தெய்வீக குணங்களும் ஆசுரிக குணங்களும் எப்ப பாரு சண்டை போட்டுட்டேதான் இருக்கு. எங்கையெல்லாம் கிருஷ்ணர் இருக்காரோ, எங்கையெல்லாம் அர்ஜுனன் இருக்காரோ அங்கேயாக்கும் விஜயமும் தர்மமும் உண்டாகும் அப்படின்னு பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீகிருஷ்ணன் அதே மாதிரி கர்ம குசலதை இருக்கிற அர்ஜுனன், இவ 2 பேரும் இருக்கிற இடத்துல தர்மமும் சக்சஸும் உண்டாகும் அப்படின்னு. இந்திரியங்களுக்கு எப்பவும் தேவியோடு சைதன்யம் இருக்கிறதுனாலேயாக்கும் பிரவர்த்திக்கிறதுக்கு சாதிக்கிறது. சர்வ சௌபாகியங்களும் தர பவானி தேவி, பயமில்லாத அவஸ்தை அபயம் கொடுக்கிற பவானி தேவி. பக்த ஜனங்கள் நமஸ்காரம் பண்ணுற சொர்ண வர்ணத்தோடு கூடின மஞ்ச கலர்ல பட்டு வஸ்திரம் தரிச்சுட்டு இருக்கிற, கையில பொன்தாமரை கையில வச்சுண்டு சுட்டி கறக்கிற, தாமரை தளம் மாதிரி இருக்கிற கண்களோடு கூடி இருக்கிற, தாமரை பூவில உட்கார்ந்துண்டு அனுகிரகத்தை சொரியற திரிபுர சுந்தரி தேவி. அபயம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிற தேவி. பயத்தை இல்லாம பண்ணற அவஸ்தையாக்கும் அபயம். தன்னிலேந்து அந்நியமல்லாத அவஸ்தை. அவனுக்கு அவன பயம் தோணாது. ஆருக்குமே சுயமாயிட்டு நம்மளையே பயம் தோணாது, அடுத்தவாளதான் பயம் தோணும். அத்வைத அவஸ்தையில நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறதாக்கும் தேவி சைதன்யம். பக்தி அப்படிங்கிறது சித்த சுத்தி உண்டாகிறதுக்காயிட்டாக்கும். அகங்காரம் இல்லாமான அஜ்ஞானியாக்கும். ஞானி ஆகிறது. அகங்காரம் இல்லை அப்படின்னா அஜ்ஞான பாவம் அப்படிங்கிறது உண்டாகாது. அஜ்ஞானம் இல்லாத அவஸ்தையில நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறது
பகவானாக்கும் அஜ்ஞானம் நசிச்ச அவஸ்தையில இருக்கிற பக்தன் அந்த நிலைமையில பக்தனை கொண்டு போய் சேர்க்கவாக்கும் தேவி செய்யறா. நம்மளோட கர்மங்களாக்கும் சொர்க்க நரகங்கள் எல்லாம் அஜ்ஞான நாசம் இருக்கிற பக்தன் உண்டாகணும். வைராகியத்தோடு சின்னமாக்கும் தாமரை. அதனாலேயாக்கும் தாமரைப்பூவுக்கு ஈக்குவல் ஆயிட்டு கண்களை சொல்லப்படுறது. பவானி தேவியை நம்ம வர்ணிச்சதை பார்த்தோம். முதல் தியான ஸ்லோகத்துல லலிதாம்பிகைய தியானிச்சதை பார்த்தோம். ரெண்டாவது ஸ்லோகத்துல பவானி தேவிய வர்ணிச்சதை பார்த்தோம்.